எக்ஸாம் டைம்ல வந்து இந்த ப்ரெஷர், அதாவது ஓ லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் வர நேரம் வந்து இந்த மாதிரியான சோம்பேறித்தனங்கள் வந்து அவங்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட ஒரு பெரிய ப்ரெஷர் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸாம் டைம்ல அடுத்த நாள் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா முதல் நாள் தான் நாங்க படிப்போம். வெரி ட்ரூ. அது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் வந்து அதுல வந்து 100 பேஜஸ் வந்து இருந்தாலுமே அந்த 100 பேஜஸை வந்து என்னால படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் ப்ரெஷரை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? நிறைய பேர் வந்து பயந்துட்டே இருப்பாங்க, நாளைக்கு எக்ஸாம் எப்படியுமே வந்து நல்ல எக்ஸாமா இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு பயம் இருந்துட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? ஓகே, இப்போ எக்ஸாம் ஃபியர்னு வரும்போது நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துருக்காருன்னு என்னன்னா, வெரி டேலண்டட் ஸ்டூடெண்ட், வெரி டேலண்டட். பட் எக்ஸாம் ஹால் போனோன்னா அவள் கையெல்லாம் அவளுக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். நான் கிட்ட புத்தாண்டு, ஏன்னா அவளுக்கு ஒரு ஃபியர் என்னன்னா, மார்க்ஸ் கம்மியான வீட்டில் என்ன சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு நல்ல டேலண்டட் ஸ்டூடெண்ட், ஆனா வீட்டில் கொடுக்குற அந்த ப்ரெஷர்னால அவளுக்கு பண்ண முடியாது. அது பேர் தான் ஆன்சைட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஆன்சைட்டியை நான் சொல்லணும்னா நிறைய ஆன்சைட்டி, சோஷியல் ஆன்சைட்டி இருக்கு, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி இருக்கு. ஆனா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரை நம்ம கூட கொடுக்குற போது இந்த ஆன்சைட்டி அவங்களுக்கு பதட்டம் அவங்களுக்கு கூடுதலாக உண்டாக்கும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த நம்ம நேத்து செஞ்சோம்னா ஒரு 10 நாள் செய்யற வேலை ஒரே நாள்ல செய்யறோமோ நம்மளுக்கு ப்ரெஷர் அங்கே கூடுதலா இருக்கும். அப்ப அன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு வரும்போது இந்த பிரச்சனை வராது. இப்ப கூடுதலா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிரச்சனை தான். என்ன செய்வாங்க, ஓ லெவல் வந்துருச்சுன்னா கடைசி 3 மாசம் கிளாஸ் போயிட்டு அந்த ப்ரெஷர்ல போயிட்டு எக்ஸாம் எழுதும். அது பிள்ளை 6 மாசத்துக்கு முன்னுக்கே அவங்க தியரியை முடிச்சிடணும். 3 மாசத்துல பேப்பர் முடி 2 மாசம் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். ஆனா யாருமே அது பண்றது இல்லை, ஏன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, பேப்பர் என்னத்த அவன் பேப்பர் செய்வா, அவனை தியரி தெரிஞ்சா தானே அவன் பேப்பர் செய்யறதுக்கு. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு ஒழுங்கான ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கறது பேரண்ட்ஸுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அந்த பாடத்தை வந்து டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண, தியரி முடிச்சிருக்காங்களா இல்லாட்டி பேப்பர் கிளாஸ் முடிச்சிருக்காங்களா, அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்து பிள்ளைங்கிட்ட டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க. இன்னொரு பிரச்சனை வந்து பேரண்ட்ஸ் யாரும் இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட பேசுறது, யாருமே இப்ப பேசுறது இல்லையே. வாராங்க, வேலைக்கு போறாங்க, கிளாஸ்ல சேர்த்துறோம், நைட் வருவாங்க.